செவுல் ரீச் ஆகிட்டோம் மக்களே. யா எஸ், நடுவில் நான் வந்து கை மாற்றியாச்சு. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா என்ன பண்ண தெரியல. எஸ்என்சி என்ன பண்ண, டெல்லிக்கு போனால் தான் தெரியும் என்ன பண்ணுறதுன்றது. இட்ஸ் ஒஸ்ட் பிஹேவியர். டைம் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3:25 ஆகுது. அங்கே தான் வண்டி போகணுமா? நீங்கள் ஓகே. டெல்லிக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 984 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 984 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 ஹவர்ஸ் தான் ஆகும். 10 ஹவர்ஸ்னால் கூட இப்போ வந்து 3 மணி ஆகுது. அப்படி இப்படி போக அகைன் விடிய விடிய நான் ஒரு 3 மணிக்கு போயிடுவேன் டெல்லிக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் நான் ஓடுறத பொறுத்த வரைக்கும். ஆக்ராவில் ஸ்டே பண்ணாலும் ஸ்டே பண்ணலாம். தாஜ்மஹால் பார்த்துட்டு ஆக்ராவில் இருந்து தாஜ்மஹால் பார்த்துட்டு டெல்லியில் சர்வீஸ் பண்ணிட்டு கூட போகலாம். இல்லை டெல்லியில் ஆக்ராலே சர்வீஸ் பண்ணிட்டு டெல்லிக்கு கூட போகலாம். I don't know what I do. Let's see. பாப்போம் என்ன பண்ணுறது இல்லை. ஓகே ஆக்சுவலாக பாருங்க, ரைடு நிஜமான ரைடு. இது வந்து டிக்ஷனர் இது ஆக்சுவலாக இது பிபி நீங்கள் போகிற ஸ்பீட்லாம் நல்லா இருக்க முடியாது. போனால் நம்ம வண்டி போகாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு நாள் நம்மளும் போகணும். நான் ரைட் பண்ணி பார்ப்போம். கூட்டத்தில் கருப்பாடு வந்துச்சுன்றாங்க. இதோட 8th டோல் இன்னைக்கு. இதோட 8th டோல். நேற்றே 10 டோல் கிட்ட டெல்லி போகிறதுக்குள்ளே நான் 20 டோல் அடிச்சுடுவேன். 20 கம்மி தான் நினைக்கிறேன். அது மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 900 வரைக்கும் எத்தனை டோல் இருக்கு நினைச்சுப்பாங்க. இன்னும் ஒரு 10 டோல் இருக்கும். பாருங்க மக்களே, ஸ்ட்ரெயிட் ரோடு. இந்த பக்கம் ஃபுல்லாக கிரீனிஷ் தான். என்னால் மட்டும்தான் மழையிலையும் வீடியோ இருக்குது. இது என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. ஏரி ரிவர்னு நினைக்கிறேன். ரிவர் ஒரு கோயில் இருக்கு. ஏறது கஷ்டப்பட்டு ரோடு வந்து ஏறதே அப்படிதான் வண்டிக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் எல்லாம் 6 கியரில் போட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஏற்றனால 6 கியரில் போயிட்டு இருக்கேன் டேரக்டாக. இந்த பக்கம் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீடு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. இவ்வளோ நாள் நேற்று வந்து இருக்கா. போய் போயிடுச்சு.
அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிட்டாங்க. ஸோ யா, கேரளாவிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ பின்னாடி தான் வராங்க. ஸோ இதுக்கப்புறம் மஜாவாக இருக்கும் போது நம்ம சோலோ ரைடை வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து 3 பேராக ஜாயின் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்ல கைஸ், எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட் புல் இட் அவுட். எயித்து ட்ரிப் ஆக்சுவலி. ஐயோ கன்ஃபியூஸ் ஆகிறேன். 8th டோல் கேட். எஸ், 8th டோல். பாருங்க, டெல்லி ரோட ரோடு ரீச் பண்ணிட்டேன். 43 ஆக்சுவலாக. ஸோ ரோடு பக்கமாக இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் நம்ம பின்னாடி 2 பேர் வராங்க. அதனால் அவ்வளோ க்ளோஸ் தான் பண்ணுறோம். அவன் லிமிட் ஆண்டுறது அவங்க பார்த்தீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகணும். எஸ்எஸ்சிக்கு தான் ஒரு வழி பண்ணுறேன். அவங்ககிட்ட லேப் இருக்கான்னு கேட்குறேன். லேப் இருந்தால் ஸ்டோரியில் நம்ம அதுவும் போட்டு செக் பண்ணி பார்த்து இது பண்ணி. ஓகே, யா ஃபைன். யாரும் அங்கே காரை பார்க் பண்ணிடலாம். நான் சொன்னேன் கேரளா டு காஷ்மீர். திஸ் கைஸ் it's a soft ice. என்னடா ரோடு கட்டி வச்சுக்கிறீங்க? நல்லா தான் இருக்குது. I think it is in 9th toll நினைக்கிறேன் மக்களே. I don't know. எத்தனா டோல்னு எனக்கு தெரியல. மேபி 9th toll. எப்படியா அடிச்சு பிடிச்சி நம்ம 9th toll வந்துட்டோம். அதான் பொம்மால ஒன்றுமே தெரியும். காட்டுக்கு நேரம் இங்கு நேரம் இல்லையோ. ஃபில் பண்ணணும்.
இல்லை, அது சேம் ஹைவே தான். நம்ம மேபி சாகருக்கு போயிடலாம். யா அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். நம்ம நாளைக்கு ஒரு 500 மட்டும் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நாளைக்கு நம்ம ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி இருக்கும் டெல்லிக்கு, அவ்வளோதான். சாகரில் கரெக்டாக இருக்கும் நமக்கு. போயிட்டு இப்போ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இப்போ சாப்பிட எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதானா? அதுதான் ப்ரோ. சாகர் போயிட்டு ஸ்டே பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். புரியல. குக்கிங் பண்றதுக்கு இருக்கு. சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல, அது வந்து கேஸ் இருக்கு, ஸ்டவ் இருக்கு. ஓ, சமைக்கலாம்ன்றீங்களா? நூடுல்ஸ் இருக்கு, ஓட்ஸ் இருக்கு. வெளியில இருந்து சாப்பிட்டா காசு அதிகம். குக் பண்ணிடலான்றீங்களா? அப்போ அங்கே போயிட்டு குக் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. அப்போ ஓகே, ஃபுல் ப்ரிப்பரேஷனோட தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. நான் இதெல்லாம் பண்ணா தனியாளா இருந்து பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நான் தனியாளா இருக்கனால தான் சரி யோசிச்சேன். சரி அது இருக்கு, சரி அப்படியே பாத்துக்கலாம் தான். கொஞ்சம் காசு தான் வரும் ஒரு நாளைக்கு. போகும்போது எங்கேயாவது ரைஸ் கிடைச்சா 5 kg ரைஸ் எடுத்துட்டு போகலாம். டெய்லி ரைஸ் சமைச்சு சாப்பிட்டு போகலாம். ஓகே ஓகே ஓகே. வந்து குக்கிங் எக்ஸ்பென்சிவ் ஃபுல்லா ஃப்ரீ. அவ்வளவுதான், முடிச்சிடலாம். எப்படி காலைல சாப்பிட மாட்டோம், சாயோட ஓடிடும். காலைல நாங்க சாப்பிடாது யாருமே, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து இது வரைக்கும் யாருமே பசங்க யாரும் காலைல சாப்பிட்றதே இல்லை. அது ஏன்னு தெரியல, எனக்கும் அதே மாதிரி பழகிட்டாங்க. நான் வெளியே 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 சுச்சு போயிட்டு இருக்கேன். எனக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு. 3/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வர பிரச்சனை. ரெஸ்ட்ரூம் அப்போ இங்கே போய் guys, I think this is our 10th toll. இன்னைக்கு 10 டோல் தான் நினைக்கிறேன். இன்னும் சாகர்ல போய் ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எஸ், சாகர்ல போய் ஸ்டே பண்ண போறோம். டென்த் டோல ரீச் ஆகிட்டோம். படே வண்டி வேற டப்புன்னு நினைச்சு கைஸ், ஒரு பள்ளத்துல வெக்ஸ் ஆயிட்டேன் நான். ஐயோ, ரோடா போட்டுருக்கானுங்க, பள்ளமா இருக்கு. என்னடா நீ அப்படின்ற மாதிரி தான்.